வணக்கம். சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி இந்த சம்மருக்கு கூலாக ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம். அதுக்கு நான் 2 மாம்பழம், பங்கனப்பள்ளி மாம்பழத்தோட பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் மில்க் மேடு, 1/2 கப் பால். இது விப்ட் க்ரீம். இது 1 கப்பு விப்ட் க்ரீம் நான் மிக்சியில் ஒரு 1 மினிட் போட்டு அடிச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். மேங்கோ பல்ப்பும் சேர்த்துக்கிறேன். பால். இது நம்ம சும்மா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஒரு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன். இந்த பல்ப் அப்படியே இப்போ நம்ம இதில் 2 மாம்பழம், 1 கப்பு க்ரீம், அதுக்கப்புறமா 3/4 கப்பு மில்க் மேடு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1 கப்பாக கூட மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் மில்க் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 hours கழித்து எடுத்து நம்ம திருப்பியும் மிக்சியில் போட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நம்ம திருப்பியும் அதை அடிக்கணும். பார்க்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடுறேன் நான். பாருங்கள், 2 hours கழித்து நம்ம இப்போ திருப்பியும் மிக்சியில் போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நம்ம ஓட விட போகிறோம். இப்போவே ஓரளவுக்கு ஐஸ்கிரீம் ஆயிருக்கு. இப்போ நம்ம திருப்பி மிக்சியில் போட்டுடலாம். இந்த மிக்சியில் ஒரு 1 மினிட் நான் பீட் பண்ணேன். இப்போ நம்ம இதை ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், இதை நல்லா ஒரு லாங் சைஸ் பாக்ஸில் போட்டாச்சு. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸில் நல்லா காற்று போகாத மாதிரி நம்ம மூடி வைக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இதை நம்ம இப்போ ஃப்ரீசரில் வைக்கணும் 6 to 8 hours. அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். பாருங்கள், 8 hours கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் செய்கிறது அவ்வளோ ஈஸி. வீட்டிலே நம்ம எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.